நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேங்க. இந்த கதை வந்து ஒரு தவளைக்கும், ஒரு கொடுக்கு தேலுக்கும் நடக்கிற சம்பவத்த அடிப்படையா வச்சு இந்த கதை சொல்ல போறேன். கதைய வந்து ஃபுல்லா கேளுங்க. கதை புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதை வந்து ஒரு தவளைக்கும், ஒரு கொடுக்கு தேலுக்கும் நடக்கிற சம்பவத்த வச்சு நான் சொல்றேங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு ரிவர். அந்த ரிவர் பக்கத்துல ஒரு தவளை இருந்திருக்கு. அந்த வழியா ஒரு கொடுக்குத்தேல் வருது. அந்த கொடுக்குத்தேல் வந்து அந்த ரிவர வந்து கிராஸ் பண்ணணும். அதனால அது முடியாது. அதனால வந்து அது என்ன பண்ணுது, அந்த தவளைய பார்த்துட்டு, தவளை கிட்ட போய் அந்த ஹெல்ப் கேட்குது. என்ன வந்து கொஞ்சம் அந்த ஆத்த வந்து கிராஸ் பண்ணி விட்டுரு தவள அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனா தவளைக்கு வந்து இந்த கொடுக்குத்தேல் மேல ஒரு பயம். ஆனா கொடுக்கு பத்தி உங்களுக்கு தெரியும். கொடுக்குத்தேல் எப்படி இருந்தாலும், அது வந்து அந்த கொடுக்க வச்சு கடிச்சு வச்சுரும். அதனால ஆரம்பத்துல வந்து அந்த தவளை வந்து அந்த கொடுக்குத்தேலுடைய கோரிக்கைய நிராகரிச்சிருது. இருந்தாலும் இந்த கொடுக்குத்தேல வந்து விடாம அதாவது கன்வின்ஸ் பண்ணி, எப்படியாவது என்ன விட்டுரு, நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ பண்ற ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால, அது இறக்கப்பட்டு சரின்னு சொல்லி அத அக்செப்ட் பண்ணிக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, அந்த தவளை வந்து அந்த அதோட முதுகு மேல அந்த தேள் உட்காந்துக்கிட்டு, அந்த ரிவர கிராஸ் பண்றதுக்கு நீந்திட்டு போயிட்டு இருக்கும்போது, 2 பேரும் ஜாலியா பேசிட்டே போறாங்க. கரெக்ட்டா அந்த கரை கிட்ட இறங்கும்போது, அந்த தவளைக்கு வந்து ஒரு முதுகுல பயங்கரமான வலி. அப்பதான் அத ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த கொடுக்கு தேள் வந்து அத கொட்டிருச்சு அப்படின்னு. இறக்கி விட்ட உடனே அது கேட்டிருக்கு. பயங்கரமான வலியோட கேட்டிருக்கு. "என்ன நான் உனக்கு எவ்வளோ தூரம் நான் வந்து ஹெல்ப் பண்ணி என்னையே நீ கடிச்சு வச்சுட்டியே தேளு. நீ பண்ணது நியாயமா? இது ரொம்ப நம்பிக்கை துரோகம்ன்னு" சொல்லி கேட்டிருக்கு. "இல்ல நான் வந்து வேணும்னே எல்லாம் பண்ணல. என்னோட இயல்பே வந்து எனக்கு வந்து அந்த அந்த கொடுக்குக்கு வந்து ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டா கூட நான் கொட்டிடுவேன் நானு. இது என்னுடைய இயல்பான குணம் தான் அது" அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன் அது அது அதோட பேச்ச நம்ப முடியல. ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்டது அந்த தவள தான். இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நம்ம நம்ம கூட லைஃப்ல வந்து ஒரு சில மனிதர்களோட அடிப்படை குணம் தெரியாம நம்ம ஹெல்ப் பண்ண போயி நெறைய பாதிப்புக்கு உள்ளாயிருப்போம். அதுதான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எப்பவுமே நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது, அந்த நம்ம பழகுற மனிதர்களோட அடிப்படை குணம் தெரியாம நம்ம போய் இந்த மாரி ஹெல்ப் பண்ணி போயின்னா, நம்ம கண்டிப்பா சில பாதிப்புகள் ஏற்படும். அதனால நம்ம மனிதர்களுடைய குணம் அறிஞ்சு நம்ம பழகணும் அப்படிங்கிறத அதில சொல்லிக்கிறேன். இத விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில துரோகங்களால் வீழ்ந்தவங்கள விட, இந்த மாரி சென்டிமென்ட்டா பேசி, ஆசை வார்த்தை காட்டி, நம்மள ஏமாத்தனோய் வீழ்ந்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்து நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படிங்கிறத அதில சொல்லிக்கிறேன். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். இதே மாரி வேற ஒரு கதையில உங்கள நான் நெக்ஸ்ட் வீக் சண்டேல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி.